எளிமையான குடும்பத்தில் பிறந்து பணிவான சேவகனாக மாறி இன்று உலக அரங்கில் செல்வாக்குமிக்க தலைவராக உருவெடுத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனது 74வது பிறந்த தினத்தை கொண்டாடி வருகிறார். அவரை பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை வழங்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. செப்டம்பர் 17, 1950ஆம் ஆண்டில் தாமோதர் தாஸ் மோடி, ஹீராபா மோடி தம்பதிக்கு 3வது குழந்தையாக பிறந்தவர் நரேந்திர மோடி. வடகிழக்கு குஜராத்தில் உள்ள பாட் நகரில் பிறந்து வளர்ந்த மோடி அங்கு இடைநிலை கல்வியை முடித்தார். 8 வயதில் RSSல் இணைந்தவர் பாஜகவில் சேர்ந்தபின் கட்சி படிநிலை மூலம் உயர்ந்து 1998ஆம் ஆண்டில் கட்சியின் பொதுச் செயலாளரானார். 2001ஆம் ஆண்டில் மோடி குஜராத் மாநில முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். அப்போது அவர் மாநில சட்டப்பேரவையில் இடம்பெறவில்லை. பின்னரே MLAவாக வெற்றி பெற்றார். குஜராத்தின் முதலமைச்சராக 13 ஆண்டுகள் பதவியில் இருந்தபோது பிரதமர் மோடி ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. 1947ஆம் ஆண்டில் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பிறந்த முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை நரேந்திர மோடி பெற்றுள்ளார். இந்திரா காந்திக்கு பிறகு தொடர்ந்து 2வது முறையாக அறுதி பெரும்பான்மையை பெற்ற முதல் இந்திய பிரதமரும் மோடிதான். பிரதமர் மோடிக்கு எக்ஸ் சமூக வலைதளத்தில் 10 கோடிக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருப்பதால் சமூக ஊடக தளத்தில் மிகவும் பிரபலமான உலக தலைவர்களில் ஒருவராக உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா ஒவ்வொரு நாளும் சாதனைகளை நிகழ்த்தி புதிய வரலாற்றை உருவாக்கி வருகிறது. பொருளாதாரம் முதல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு வரை, தடுப்பூசிகள் முதல் காப்பீடு வரை உலக அரங்கில் இந்தியா மாபெரும் முன்னேற்றம் அடைந்து வருகிறது. பிரதமரின் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் 80 கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியங்களை வழங்குகிறது. ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் 12 கோடி குடும்பங்களில் உள்ள 55 கோடி இந்தியர்களை உள்ளடக்கியது. தற்பொழுது 70 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மோடி தலைமையிலான ஆட்சியில் சந்திரயான் 3 சந்திரனின் தென்துருவத்தில் சாஃப்ட் லேண்ட் செய்யப்பட்டு வரலாறு படைத்தது. விரைவில் இந்தியா தனது சொந்த விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்ப உள்ளது. UPI மூலம் மொபைல் கட்டண முறையை மிகப்பெரிய அளவில் அறிமுகப்படுத்திய முதல் நாடாக இந்தியா ஆனது. டிஜிட்டல் வர்த்தகத்தை அறிமுகப்படுத்திய உலகின் முதல் நாடு இந்தியாதான். உலகிலேயே மிக வேகமாக 5Gயை அறிமுகப்படுத்திய நாடும் இந்தியா. இந்தியா இன்று தனது பொறியியல் திறமை மற்றும் லட்சியத்தை வெளிப்படுத்தும் பல உலகத்தரம் வாய்ந்த அதிசயங்களுக்கு தாயகமாக உள்ளது. உலகின் மிக உயரமான சிலை, உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம், உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம், ஆசியாவின் மிக நீளமான சுரங்கப்பாதை, உலகின் மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி பூங்கா உள்ளிட்டவை உலகளவில் இந்தியாவின் தனித்த அடையாளங்களாக அமையப்பெற்றது பிரதமர் மோடியின் ஆட்சியில்தான். உலகளவில் மிகவும் பிரபலமான தலைவராக தொடர்ந்து தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கும் பிரதமர் மோடி இந்தியாவை உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளார். அவரது 74வது பிறந்த நாளையொட்டி பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். பாஜக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன.